இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சமையல்னா ரசம், சாதம், பீட்ரூட் பொரியல். இந்த பீட்ரூட் பொரியல் ரொம்ப ஈஸி செய்கிறது. தேங்காய் எண்ணெயில் கடுகு வறுத்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, உப்பு, மிளகு பொடி போட்டு நல்லா வறுத்துட்டு பீட்ரூட் போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே கிளறிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சிட்டோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. தேங்காய் இருந்துச்சுன்னா தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது வேகிற கேப்பில் காலையிலேருந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை விளக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே கழுவுக்கு முன்னாடி அந்த பேஸ்கெட்டை வந்துட்டு ஒரு தடவை நல்லா சுத்தமாக கழுகிடுவேன். டெய்லியுமே கழுவுவேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன்னா கொஞ்சம் காலையில் இருக்கிற பிஸியான வேலை முடிஞ்சிடும், கிச்சன் வேலை. அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் மெதுவாக செஞ்சுக்கலாம். நான் ஒரு 7 o'clock 7:30 அந்த மாதிரி தான் எந்திரிப்பேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸு மார்னிங் டிஃபன் வந்து கொடுக்கணும். அதனால் அந்த டைமில் எழுந்திரிச்சா எனக்கு கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சமைச்சு முடிச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டோம்னா, சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்னா அப்புறம் நானும் பையனும் தான். அப்புறம் இருக்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடலாம். இதே ரொட்டீன் தான் எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஒர்க்கை பொறுத்து தான் எல்லா வேலையும் இருக்கும். சில டைம் மாறும். எல்லா டைமும் இதே டைமுக்கு தான் எந்திரிப்பேனானா இல்லை. ஒரு 4 o'clock எந்திரிக்கிற டைம் இருக்குது. தண்ணி வந்தால் நம்ம கீழே போய் தான் பிடிக்கணும். நம்ம இருக்கிற 2nd ஃப்ளோரு. கீழே போய் பிடிக்க வேண்டிய வரும். அப்போ எந்திரிக்கணும். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சனும் நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்க்குறக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நானும் தம்பி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் வரும். சரி, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் கழுவி வச்சிட்டோம்னா நம்ம வேலை ஈஸியாக இருக்கும்.